வெல்கம் டு Srinivasam Samayal. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஆனியன் போண்டா. இது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட். இந்த வெங்காய போண்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக். நம்ம ஊர் டீ கடைகளில் இது அதிகமாக விற்பனை ஆகும். இதை வீட்லேயே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆனியன் போண்டா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது ஆனியன் போண்டாங்கிறதுனால நிறைய வெங்காயம் போடணும். பெரிய சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட ஒரு 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. 4-5 கருவேப்பிலை கொத்து, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அதோட தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம வடை மாவு கன்சிஸ்டன்சியில் இதை பிசைஞ்சுக்கிடணும். கிட்டத்தட்ட உளுந்த வடை போடுறப்ப எந்த அளவில் மாவு பிசைவோமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம போண்டா மாதிரி உருட்டி போட முடியும். அதனால் அந்த வடை பக்குவத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வடை மாதிரி உருட்டி போடுற மாதிரி இருக்கணும். அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இன்னொரு சைடும் திருப்பி விட்டுட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், போண்டா எல்லாமே நல்லா சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப கிறிஸ்பான டேஸ்டான டீ கடை போண்டா நம்ம வீட்டிலே சுலபமாக தயார் பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சேனலில். தேங்க்யூ.